அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு கொடுத்தது எப்படி என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஆக்கிரமிப்பாளர்களுடன் அதிகாரிகள் செயல்படுவதாக சந்தேகம் எழுகிறது என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு கொடுத்தது எப்படி என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். நீர்நிலை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டப்படுவதற்கும் அதற்கு மின் இணைப்பு வழங்கப்படுவதும் ஏன் எனவும் அது குறித்து தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் மற்றும் மின்சார வாரியம் ஆகியோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட நன்மங்கலத்தில் ஏரியை ஆக்கிரமித்து அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டிருப்பதாகவும் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி அந்த பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி அளித்த மனுவை அரசு உரிய பதிலளித்ததாகவும் ஆக்கிரமிப்புகள் இருப்பதாக ஒப்புக்கொண்ட போதும் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், எனவே ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் ஆகியோருடைய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஆக்கிரமிப்புகள் இருப்பதை ஒப்புக்கொண்ட அதிகாரிகள் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஆக்கிரமிப்பாளருடன் அதிகாரிகள் கைகோர்த்து செயல்படுவதாகவே தோன்றுகிறது என நீதிமன்றம் தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்தது. மேலும் வழக்கில் நீர்வளத்துறை செயலாளரையும் தாம்பரம் மாநகராட்சி ஆணையரையும் மின்சார வாரிய தலைவரையும் தாமாக முன்வந்து எதிர்மறையாக சேர்த்த நீதிபதிகள் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு வழங்கியது எப்படி, குடிநீர் இணைப்புகள் வழங்கியது எப்படி என்பது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூலை 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.